பயன் பசங்க மட்டும் அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நின்று அப்புறம் ரவுண்ட் அடிக்கும். இல்லை ஃபஸ்ட்டு அடிச்சிக்கிறான், அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய திரு காபாவை பார்க்கக்கூடிய இந்த பயணம் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ, யாரை அல்லாஹ் பிரியப்படுகிறானோ அவர்களுக்கு மட்டுமே ரப்ப கொடுக்கக்கூடிய பெரிய நியமத்தாக இந்த பயணம் இருக்கிறது. அதனால தான் இந்த பயணம் என்பது அல்லாஹ்வுடைய செய்யக்கூடிய பயணம். புனிதமான காமத்துல்லாஹை பார்க்க வரக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள், உம்ராவுக்கு வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள் அப்படின்னு சொன்னாங்க. ரப்புடைய விருந்தாளிகள். விருந்தாளிகள் என்று சொன்னாலே நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலே நமக்கு யாரை, நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நாம் யாரை நேசிக்கிறோமோ, நாம் யாரை விரும்புகிறோமோ, நமக்கு தெரிந்தவர்களை மட்டுமே நாம் அழைக்கிறோம். அதே போன்றுதான் புனிதமான காபத்துல்லாஹ்வுடைய அந்த மண்ணிலே கால் வைப்பதற்கு காசு, பணம், சொத்து, சுகம் இவைகளெல்லாம் இருந்தால் கால் வைத்து விடலாம் என்றால் நடக்காது. அது அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த, அல்லாஹ்வுடைய சங்கையான அந்த நியமத்துக்கு யார் யாரெல்லாம் சொந்தக்காரராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறாரோ அவர்கள் தான் வர முடியும். காசு பணம் இருந்தால் மட்டும், வசதி வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் போகலாம் என்று நினைத்தால் அது சாத்தியமாக. அதனால் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்று சொல்லக்கூடிய நாம் சூறாமணி ஆடை அணிந்துவிட்டால் நல்லவைகளை பார்ப்பது, கேட்பது, நல்லவைகளை பேசுவது. சூறாமணி ஆடை அணிந்து அல்லாஹ்வுடைய விருந்தாளியா, அல்லாஹ்வுடைய திரு சமூகம் புனிதமான காபத்துல்லாஹ்வுக்கு போறோம். நாம் புனிதமான காபத்துல்லாஹ்வுக்கு போகக்கூடிய உலகத்திலேயே தவாஃப் செய்வதற்கு என்று ஆகமாக்கப்பட்ட ஒரு இறையெல்லாம் புனிதமான காபத்துல்லாஹ். நம்ம ஊர்ல எவ்வளவோ பள்ளிவாசல் இருக்கு, அங்கெல்லாம் முடியுமா? நான் ஒரு 7 சுத்தம் செஞ்சு நான் தவாஃப் செஞ்சுட்டேன்னு நம்ம ஏற்றுக்கிற போட மாட்டோம், இல்லை. ஆனால் அது காபத்துல்லாஹ்வுக்கு மட்டும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் சங்கையான காபாலயத்தை சுற்றி அல்லாஹ் 120 விதமான ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்குகிறான். எவ்வளவு? 120 ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அதில் 60 விதமான ரஹ்மத்தை யாருக்குன்னு சொன்னா, சங்கையான காபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்யக்கூடிய சங்கையான காபாலயத்தை, இந்த பூமியுடைய முதல் இறையில்லமாக இருக்கக்கூடிய அந்த காபாலயத்தை தவாஃப் செய்யக்கூடிய ஆஜிமாதத்தில் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் 60 வித ரஹ்மத்தை கொடுக்கிறான். நாம அந்த இடத்துக்கு நாம இங்கெல்லாம் நடக்கிறோம், நம்ம ஊரை நாம அந்த இடத்துல இங்கெல்லாம் போயிருக்கோம், இங்கெல்லாம் வந்திருக்கோம், என்னெல்லாம் பண்ணிருக்கோம், எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் முதல் நபி, முதல் மனிதர் செய்தன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதற்கொண்டு நபிநாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை கண்மணி நாயகத்துடைய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மிகப்பெரும் இமாம்கள் எல்லாம் அவர்களுடைய புனிதமான காலடி தடம் பட்ட அந்த புனிதமான காபாலயத்தில நம்முடைய உங்களுடைய காலடி தடமும் பரப்பாங்க. அது மட்டுமா, ரப்பனுடைய ரஹ்மத்துடைய அத்தனை மலக்குமார்களும் தவாஃப் செய்கிறார்கள். மாசூமியங்கள் என்று சொல்லக்கூடிய பாவம் செய்வதிலிருந்து அப்பாற்பட்ட மலக்குமார்கள் தவாஃப் செய்கிற இடத்துல நம்முடைய காலடி தடமும் அங்கே படப்போகிறது. அதனால் அந்த இடம் என்பது கண்ணியம் நிறைந்த இடம், ரப்புக்கு உகப்பான இடம். அது மட்டுமல்ல, 1 லட்சம் நன்மைகள் தரக்கூடிய புனிதமான ஒரு நன்மை செஞ்சீங்க என்று சொன்னா, ஒரு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், ஒரு குர்ஆன் ஷரீஃப் ஓதுனீங்க, ஒரு நோன்பு வைக்கிறீங்க, வெளியில போகும்போது வரும்போதெல்லாம் வாய் சும்மா இருக்கக்கூடாது, இதை ஓதிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது அடுத்தவர்கள் தஸ்பீஹ் அதிகம் ஓதிக்கிட்டே இருக்க காரணம் என்ன? 1 சொன்னால் 1 லட்சம் சொன்னால் என்ன நன்மையோ அந்த நன்மை அந்த இடத்துல புனிதமான அரமனுடைய எல்லைக்குள் மக்காவிற்குள்ள இருக்கக்கூடிய
அந்த சிறப்பு மன்றத்தையும் நபிகள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்துட்டாங்க. அதனால என்ன செய்யணும்? நன்மையான காரியங்கள், இந்த சிவனத்தை நோக்கி உண்டான பயணம் தான். உலகத்துல நாளை மறுமை இருக்கிறது. நாம இப்ப இந்த நசீப் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த வாய்ப்பு அல்லாஹ் எப்ப தருவான்னு தெரியாது. இருக்கிற பொழுது அந்த வாய்ப்பை நல்ல முறையிலே அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக ரப்பே நான் இங்கே வந்திருக்கிறேன், நீ என்னை கபூல் செய்வாயாக. அந்த இடத்துல நாம செய்யக்கூடிய ரப்பே உங்களுடைய விருந்தாளியாக நான் வந்திருக்கிறேன், நீ என்னை கபூல் செய்வாயாக அப்படின்னு அந்த இடத்துக்கு நாம போறதுனால நன்மையான காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். தேவையில்லாத பேச்சு அதுலையும் வித்தனாலும் யாரும் யாரை பற்றி பேச்சு பேசிடக்கூடாது. நம்ம ஊர்ல பேசுற மாதிரி யாரும் கிராமப்பாடி யாரும் பேசிடக்கூடாது. இந்த ஊர்ல இருக்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல தம்பிக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள அம்மா பிள்ளைங்களுக்கு ஆயிரம் இருக்கும். எப்படி நன்மையும் அதே மாதிரி தீமையும் இருக்கிறாங்க. அதனால கண்ணியமா நடக்கும் நம்ம மண்ணில. ஆனாங்களுடைய திருப்பாதம் பட்ட இடம், பெருமானாருடைய முபாரக்கான காலடி பட்ட இடம். இந்த இடத்துல பட்டுக்கும் பட்டுக்காக நமக்கு தெரியாதுல்ல. அப்ப அந்த இடத்துல நாம எங்க இருக்கணும்? கண்ணியமா இருக்கணும். ஒன்றுக்கு 1,00,000 நன்மை தவாப செய்யக்கூடிய மக்களுக்கு எல்லாம் 60 விதமான ரஹமத், 40 விதமான ரஹமத் யாருக்கு தெரியுமா? இப்ராஹிம் முஸல்லா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த தொழுகை இடத்தை நீங்களும் தொழுகிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சின்னதா போட்டு கல்லல் கூம்பு மாதிரி ஒன்று இருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய புனிதமான பாதத்தை சுமந்து இருக்கும். அதுக்கு நேர வந்து நின்று என்ன செய்யணும்? 2 10 தொழுக முடியுதா? நேர வரணும். உங்களால் ஒரு உடல் ஆரோக்கியம் இந்த அளவுக்கு இடம் கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்? 50 தவாஃபுகள் அல்லது 100 தவாஃபுகள் செய்த ஒரு உம்ரா செய்த நன்மை. 50 தவாஃபு 100 தவாஃபு செஞ்சா ஒரு தவாஃபுங்கிறது 7 சுற்று அஜருல் அஸ்வத்ல ஆரம்பித்து அங்கேயே வந்து முடிக்கிறது. அதே மாதிரி 7 சுற்று சுத்தினா ஒரு தவாஃப். 50 தவாஃபு அல்லது 100 தவாஃபு செய்த ஒரு உம்ரா செய்த நன்மை. அதனால 10 தொழுகைக்கு வாங்க சொல்றதுக்கு முன்னாடியே ஹரமோட பள்ளிக்குள்ள போயிடணும். இமாம் தக்பீர் தாகரிமா அல்லாஹ் தக்பீர் கட்டும் போது நாமளும் தக்பீர் கட்டணும். அந்த நேரத்துக்கு போறோம். இந்த நம்ம லேட் பண்ணுவோம், அப்புறமா பார்த்துக்கலாம், இது முடியட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனா அப்படி இல்லை, இருக்கிற நாள் வரைக்கும் நிறைவாக அமல் செய்திருக்க என்றால்தான் எங்கள் தாயமும் இருந்தது. அப்ப வட்டகிரி மக்காமி இப்ராஹிம் சொல்லலாம், அவங்களுக்கு தொழக்கூடிய ஆட்சிமார்களுக்கு 40 விதமான ரஹமத்தை அல்லாஹ் கொடுத்தார். எவ்வளவு? 60 + 40 100. சும்மா வெறுமனை கண் திறந்து காபத்துல்லாவை பார்த்து கொண்டிருந்தால் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நினைக்கிறத விட தவாஃப் செய்யும் போதே பாருங்க, காபத்துல்லாவை தொழுதுகிட்டே பாருங்க. இந்த உட்காந்து தொழுகிறோம், நான் கிபிலாவை முன்னோக்கி நான் தொழுகிறேன். அங்கேயும் அப்படிதான் நீங்க தொழுகிறீங்க. நான் கிபிலாவையே நான் காபத்துல்லாவை முன்னோக்கி நான் தொழுகிறேன். நான் வந்து நீங்க வைக்கிறோம் இல்ல, அங்க நீங்க காபாவிலேயே நிக்கிறீங்க. அப்ப எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு தண்ணியம், காசு பணம் இறக்காது, எவ்வளவு இருக்கிறாங்க. அவருடைய ஆரியான மரமான இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாமே இருக்காங்க. சிறப்பாக நல்லபடியா எல்லாமே நாம நிறுவனத்தையும் சார்பாக சிறப்பாக செய்வோம். நீங்களும் அதுக்கு எத்தனை கொடுக்கணும் விசாரணை கொடுக்கலாம் தானே. எல்லா இடத்துக்கு போன்றது ஒன்றா வரணும். உங்களுடைய வழிகாட்டி அமைய செய்து என்ன சொல்றாங்களோ அதை நீங்க விசாரணை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக நீங்க எங்க போனாலும் வந்தாலும் வெளியில ரூமை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கம்பெனியோடைய மக்கள் 50 பேர் எல்லாருமே போட்டுரும். அதுலதான் அந்தோட நம்பர் எங்களோட நம்பர் எல்லாமே இருக்குது. ஒரு மணி தவறி மாறிக்கிட்டு எங்க போனா கூட உங்களை அழைச்சிட்டு நேரம் ரூம்ல கொண்டு விட்டுருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆதிகள் கம்பல்சரி ஐடி கார்டு மக்கள் கம்பல்சரி எல்லாருமே போட்டுருவாங்க. எனக்கு தெரியும், நான் வந்து போனா நான் கரெக்டா வந்துடுவேன் தைரியமா இங்கேருந்து சொல்லிடுவாங்க. அங்க போனா நான் கரெக்டா தான் வந்தேன், ஆனா எப்படி மிஸ் ஆனேன்னு தெரியலன்னு
கொடுப்பாங்க. அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. சரிங்களா? எங்க போனாலும் லேடிஸ் மக்களா இதை போட்டுக்காங்க. ஐடி கார்டை கம்பல்சரி எல்லாரும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு சிறப்பான முறையில மரியாதை கூட அவங்க வழிகாட்டியா வராங்க, அங்கே இருப்பாங்க. செய்யக்கூடிய விவாதத்திலே எந்த விதமான குறையும் இல்லாமல் நிறைவாக சந்தேகம் இல்லாது எப்படி செய்யணும், எப்படி துவா ஓடணும், இந்த இடத்துல நான் என்ன அமல் செய்யணும் அதற்கு கேட்டு தெளிவு பெற்று நீங்க இன்ஷா அல்லாஹ் சிறப்பான முறையில விவாதத்தை செஞ்சுட்டு வாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு சிறப்பான இந்த பயணத்தை அந்த லேசாக்கி தருவார்கள். நீங்கள் மிகப்பெரிய எல்லா விவாதத்திலையும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை அந்த மன நிறைவாக சரீரம் முழுவதும் அந்த உள்ளத்திலும் உடம்பிலும் அந்த தந்தை புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இருந்துச்சு விருந்தாளியாக அல்லாஹ் இன்றைய தினம் நம்மளை எல்லாம் தேர்வு செய்து அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அழைத்திருக்கிறோம். நம்ம அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ பயணிக்க போகிறோம். நம்முடைய யாருடைய விருந்தாளி? அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அல்லாஹ்வுடைய விருந்தாளி யாருக்கு பிடிக்காது? சைத்தானுக்கு பிடிக்காது. அப்போ அந்த சைத்தான் ஆகிறவன் நம்ம என்ன அமல் செய்கிறோமோ அந்த அமல்களை வீணாகுவதற்கு அவன் பல வழிகளை கொண்டு வருவான். அதற்கு அவங்க எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த சைத்தானுக்கு இடம் கொடுக்காம உலக நடப்புகளை பேசாம நம்ம என்ன நோக்கத்துக்காக அவங்க போகணுமோ அதை நிறைவேறணும். உங்க மனசுகள்ல நிறைய நியத்துகள் இருக்கும். உங்களிடத்துல நிறைய பேர் துவா செய்ய சொல்லியிருப்பாங்க. நீங்களும் நிறைய சம்பந்தமா கேட்கறதுன்னு சொல்லி வந்திருக்கீங்க. அப்போ அது சம்பந்தமாக நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கணும் அப்படின்னா நம்ம மனம் தூய்மையான மனமா இருக்கும். நம்ம பாவிகள் அந்த பாவத்தை கரைகளை கழிக்கத்தான் நினைச்சுறாங்க போறோம். அல்லாஹ்விடத்துல போய் பாவ மன்னிப்பு பெற போறோம். அந்த பாவ மன்னிப்பு கோரி நம்ம நல்லபடியாக இதிலாசோடு நம்ம அமல்கள் செஞ்சுட்டு நம்ம வீடு திரும்பும் போது எந்த விதமான பாவம் இல்லாத நல்ல மனிதராக நம்ம ஊருக்கு திரும்பணும். நம்ம போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களோட நான் வர்றேன். நம்ம பஷாரத் ஹஜ்ஜி சர்வீஸ் ஹஜ்ஜி சர்வீஸ் சார்பாக நான் வந்து மெயினாக வர்றேன். இங்கிருந்து நம்ம ஆரம்பிச்சுல தொடங்கி கடைசி முடிவுக்கு வர வரைக்கும் என்ன நாங்கள் நிர்வாகத்திலிருந்து உங்களுக்கு சொல்கிறோமோ அந்த அடிப்படையில் நீங்கள் வரணும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய அறிவாற்றல், எவ்வளவு பெரிய பழக்க வழக்கங்கள், உங்களுக்கு எவ்வளவு பெரிய திறமைகள் இருந்தாலும் இந்த உம்ராவுடைய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் சொல்லும் போது அதை கட்டுப்பட்டு வரணும். அடுத்தாப்புல இப்போ நம்ம முடிச்சு நம்ம வெயிட்டிங் ஆர்டர் உட்காந்துருப்போம். அது சம்பந்தமா ஆஜர் சொல்லுவாங்க. இதுக்கு பிறகு நம்ம பஹ்ரைன் போறோம், பஹ்ரைன் ஜித்தா போறோம், அதுக்கு நம்ம ரூமுக்கு போறோம். இங்கெல்லாம் எப்படி இப்படி ஒழுக்கமா ஒழுங்கோட நிக்கிறீங்களோ இது போல நம்ம போகும்போது ஒற்றுமையா அப்படியே போறோம். யார் ஒருத்தர் அங்கிட்டே ஒருத்தர் போனீங்கன்னா உங்களுக்கு அரவணைச்சு கொண்டு போக முடியாது. நம்ம பெரிய சிரமங்கள் ஏற்படும். நம்ம வழி தெரியாத ஒரு இடத்துக்கு போறதுனால நீங்க ஒருத்தர் அந்தந்த ஃபேமிலியில அப்படியே கண்காணிச்சு சேர்ந்து வந்துடணும். அது அல்லாம வயதானவர்கள் நோயினுடைய உள்ளவங்க எல்லாம் கூட வருவாங்க. அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நீங்க உங்களுக்கு ஒரு உம்ரா செய்ய நன்மையை போல நாம் யாருக்கு வியாதித்தர்கள் அதே மாதிரி வயதானவர்கள் அவருக்கு நம்ம உதவி செஞ்சுட்டுங்க அதுக்கு அளவுக்கு அதே போல ஒரு நன்மை தரலாம். அப்ப இரட்டிப்பான நன்மைகளை நாம் பெறக்கூடிய வாக்கியம் வந்து கிடைக்கும். அதனால நம்ம கொஞ்சம் உடல் வாக்கு உள்ளவர்கள் மற்றவருக்கு ஒரு என்சியை நம்ம லக்கேஜ் எழுதி வைக்கிறது, அவங்க கொஞ்சம் கைப்பிடிச்சு விடுறது, இந்த மாதிரி விஷயங்களை இன்ஷால்லாம் செஞ்சுக்கணும். நம்ம அங்க போன பிறகு இன்ஷால்லாம் எப்படி ஜவாப் செய்யணும், இப்போ என்ன உள்ள போகும்போது என்ன ஓதிட்டு போகணும் அப்படிங்கிற பூராமே இன்ஷால்லாம் உங்களுக்கு அங்க வந்து நம்ம கைட்லாம் சொல்லி தருவோம். இன்ஷால்லாம் இங்கிருந்து போகும்போது அதற்கு சொன்னது பிரகாரம் நம்முடைய அமல்களை சரியாக செஞ்சிடணும். நீயத்து முன்னாள் நீயத்து வச்சுக்கணும். ஒரே நீயத்தா இருக்கணும். அல்லாஹ்வுடைய வீட்டை நாம் தவாப் செய்ய உம்ரா செய்ய நாம் நாடி நம்ம போறோம். அல்லாஹ் விருந்தாளியாக அங்க போய் அது இது அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படி இருக்கு மற்ற நீயத்துக்களை மாற்றிடக்கூடாது.
நம்ம நீயத்து ஒரே நீயத்தை நம்மளுக்கு செய்யணும் இருக்கணும். அந்த நீயத்தை கடைசி வரைக்கும் கடைப்பிடித்து வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிபூர்ணமான மனிதராக நம்ம செய்யறோம். அல்பசாரத் ஹஜ் மூலமாக நாம் சொல்றோம் அப்படின்னா எங்களுடைய ஓனர் சுஹைப் ஆஜியார் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்க பணம் வாங்கிட்டோம், உங்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம், நீங்க போய் அமல் செஞ்சாலும் போறாங்க எங்களுக்கு என்ன அப்படின்ட்டு அந்த நிலைகளை நாங்க ஒரு காலமும் யாரும் ஒன்றும் விட மாட்டோம். நீங்க ஃபுல்லா வந்த கடமைகள் நிறைவேற்றணும், 5 நேர தொழில் ஹரத்தில் நீங்க சொல்லணும், நீங்க அதிகமா தவாப் செய்யணும், உம்ராக்களை செய்யணுங்கிறது ஒரு அமர்சியை வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு முழு நோக்கமா இருக்கும். அதனாலதான் ரூம்ல கூட இருக்க பேசி இருந்தா கூட ஏன் இந்த பேசிட்டு இருக்கீங்க, ஹரத்துல உட்காருங்க, அல்லாவுடைய அந்த வீட்டை பார்த்துட்டே இருக்க. நீங்க சும்மா இருக்க இந்த சும்மா அங்கே சும்மா இருந்துட்டு அல்லாஹ் சொல்லி அல்லாவுடைய பார்த்துட்டே இருந்த சொல்லி நன்மை அடைக்க சொல்லி நம்ம உங்களை அங்கே அனுப்புறது அதுதான். நீங்க நிறைய நன்மை சம்பாதிச்சு செய்யணும் அப்படின்றாங்க. ஆகையினால உங்களுக்கான உள்ள எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்க துவா செய்கிற பொழுது நம்ம அல்பசாரத் ஹஜ் சர்வீஸ் மூலம் நம்மளுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிறாங்க. இந்த வருஷத்துடைய அரசு கோட்டார் அதாவது ஹஜ்ஜுடைய கோட்டாவை அல்லாஹ் அல்பசாரத்துக்கு தருவதற்கு நீங்க எல்லாம் என்ன செய்யணும், நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லா இடத்துல கௌபாலிருந்து துவா செய்யணும். சரிங்களா? துவா பண்ணணும். நம்மளுக்கான ஏற்பாடு செய்த ஊழியர்கள் அனைவரும் இமாமல் எல்லாருக்காகவும் நீங்க செய்யணும். நம்ம துவாக்களுக்கு கேட்கக்கூடியவங்கள்ல நம்ம துவா எல்லாரும் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் செஞ்சுக்கலாமா? அல்லாஹ் ரஹ்மான் நம்முடைய பயணங்களை அல்லாஹ்வுடைய அமானிதமாக அமைத்து நம்மளுக்கு இலகுவான முறையில் நம்ம பயணம் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்ம உம்ராவை மக்பூலான உம்ராவாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك ஹாஜியா பிரவீன் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கப்பட்டு உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் அல்லாஹ் அழைக்கிறாங்களா? யாரை அல்லாஹ் நசீபாக்கிறாங்க? அறியாமல் இந்த பாவங்கள் அனைத்தையும் தெரியாமல் அறியாமல் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பு கொடுப்பாங்க. வாங்க என்னிட்ட கேளுங்க, நான் மன்னிக்கிறேன். நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள எல்லாம் உங்களுக்கு மாதிரி வளர்ந்ததை பற்றி நல்லா இருக்கிறேன். அங்கே போகும்போது கண்ணீர்கோடு போகும். சும்மா விசாரணைகள் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, ரொம்ப பொறுமையாக இருக்குங்க. நாவலை அடிக்கணும், யாரை பற்றியும் குறைய சொல்லக்கூடாது, யாரை பற்றி உண்மையை பேசக்கூடாது. இங்கிலேருந்து இன்ஷா அல்லாஹ் நமக்கு டைம் கிடையாது. உள்ள போனோட யாராம் கிடைக்கும் டைம் இறங்கி அடுத்த பிளேட்டில் மாறணும். அதனால யாராம் கட்ட பிற்பாடு முன்னாடி இங்கே யாராம் கட்டணும். யாராம் கட்டும் போது எந்த ஒரு இயக்கம் ஏன் இந்த பிளேட்டில் கட்டும் போது மூணாவுக்காக பிள்ளையை வச்சிருப்பாங்க, பிள்ளையை செஞ்சிருப்பாங்க, கூட சுத்தம் படுத்திருப்பாங்க. அந்த காலத்தை சொல்லிட்டு தான் இன்ஷா அல்லாஹ் உள்ள போன இல்லையா எஹராம கட்டிங்க. இன்ஷா அல்லாஹ் எஹராம் கட்டிட்டு இங்கிலேருந்து பஹ்ரீன் போய் இன்ஷா அல்லாஹ் அங்கிலேருந்து பஹ்ரீன் டு ஜித்தா போகக்கூடிய விமானத்தில் இறங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மைக்காட்டு வந்து விட்டது நீங்க வைக்கப்பட்டு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு கையில கிட்டாபெல்லாம் எல்லாம் இருக்கு. அடுத்த வழிகாட்டியாக அடுத்த வராங்க தெளிவான என்ன
வைக்கணும். அரபிலையும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. யா அல்லாஹ் என்னுடைய உம்ராவை ஏற்றுக்கொள்வானாக, லேசாக்குவானாக. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். குறைந்தபட்சம் 3 தடவையாச்சும் சொல்லணும். நீயத்து வச்ச பிற்பாடு என்ன செய்யணும்? வீண் பேச்சு, வீணவர் யாரை பத்தி இன்னைக்கு உலகத்தை பத்தி நினைக்கவே கூடாது. நீயத்து வச்ச பிற்பாடு அல்லாவுக்கும் நமக்கு தொடர்பாயிடும், அல்லாவுக்கும் நமக்கு தொடர்பாயிடும். அப்ப என்ன செய்யணும்? கல்வியை ஓதிக்கிட்டே இருக்கணும், குல்ஹுல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்கணும், குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கணும். எங்க ஹராம் சரி போய் சேர்ற வரையிலும் நீங்க ஓதிக்கிட்டே இருக்கணும். வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. கணவன் மனைவியா இருந்தா கூட ஆசாபாசமான பேச்சு கூட பேசக்கூடாது. ஏன்னு சொன்னா நீயத்து வச்ச பிற்பாடு சைத்தான் பல வழியிலையும் அந்த வெள்ளை ஆடைகளை பார்த்தா அவனுக்கு என்னால வீண் பேச்சுகள் கெடுக்கலாம் பண்ணலாம். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இருக்குன்னு சொன்னா குர்ஆனை ஓதிக்கிட்டே, குல்ஹுல்லாஹ் ஓதுங்க, கல்வியை ஓதிக்கிட்டே இருங்க. ஹரம்ஸில் போய் சேர்ற வரையிலும் அங்கே ஏர்போர்ட் போனோண்டியும் அதே இருக்காங்க. அங்கேயே 12 மணிக்கு ஏறுவோம். எங்க கால் 12 மணிக்கு அங்கே போய் இறங்கிடுவோம். ஜித்தா விமானம் இருக்குல்ல, இறங்கின வந்து இன்ஷா அல்லாஹ் அங்கிலேருந்து உங்களுக்கு உணவு கொடுக்க, உணவு அங்கேயே கொடுத்து இன்ஷா அல்லாஹ் பஸ் வாகனம் வந்து நிற்கும். அங்கிலேருந்து மக்கா போயிடுவோம். டிக்கெட்ஸ் மட்டும் ஒன்னே வந்துட்டு உங்க லக்கேஜை எடுத்து வெளியே வந்தோடனே அதே இருக்காங்க. அங்கிலேருந்து 17ஆம் தேதி பொறுப்பாக தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அங்கிலே மருமா எல்லாம் வந்துடுவாங்க. வந்து அங்கே அழைச்சிடுவாங்க. அங்கிலேருந்து போனோடனே உங்களுக்கு ரூம் கொடுத்த பிற்பாடு நமக்கு அசர் ஆகிடும். அசர் எடுத்து மகரி, அசரும் மகரிமும் நெருக்கப்பட்ட நேரம். அந்த நேரங்களை போயிட்டா உங்களால் செய்ய முடியாது. இல்ல நேரங்களை பார்த்து முன்னாடியே அசர் டைம் இருக்கு, டைம் அதிகமாக இருக்கிற டைம் எல்லாம் அது இல்லைன்னு சொன்னா இஷாவுக்கு பிற்பாடு தான் உங்களை செய்ய. ஏன்னு சொன்னா மகரிக்கும் அசருக்கும் 1 மணி நேரத்துக்கு மகரிவுக்கு அப்ப இஷா வந்துடும். அப்ப தவாப் செஞ்சுட்டே என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் வெட்டி விட ரொம்ப கலைஞ்சு போயிடும். கலைஞ்சிட்டு கொடுத்தோம் அதை தேடி இன்னொன்னு சேர்க்க ரொம்ப கஷ்டம். அதனால அங்க உள்ள டைம்களை பார்த்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரூமை கொடுத்துட்டு நம்ம என்னைக்கும் எப்பவும் 10 நாள் மத்தாலும் இருப்போம். 10 நாள் போகக்கூடிய வழி 7ஆம் நம்பர் வழி 8ஆம் நம்பர் இதுதான் அடையாளம். நமக்கு எல்கன் டவருக்கு பின்னாடி அது வெளியே 7ஆம் நம்பர் வழி 8ஆம் நம்பர் இந்த இதுதான் 6, 7 இதுதான் நம்ம கணக்கு வச்சு போகணும். எப்பவுமே அதான் அடையாளம். அங்க போய் என்ன சொன்னாங்க? அங்க வச்சு ஒரு பயன் பண்ணி எஹ்ராம்லாம் எப்படி கட்டணும், இங்கிலேருந்து மேல போத்திக்கிட்டு தான் போகணும். கீழே ஒரு ஆடை, மேல ஒரு ஆடை கூட தெரியவே கூடாது. அங்க போன காபத்துல்லாவுக்கு போவதுக்கு முன்னாடி வச்சு எஹ்ராமுடைய இப்படிலாம் செய்யணும் சொல்லி உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி அங்க பயன் வச்சு ஆச்சு இன்ஷா அல்லாஹ் என்ன சொல்றாங்க? உள்ள கல்வியை ஓதி முடிச்சுட்டு திரும்ப அப்படியே காபத்துல கீழே பார்த்துக்கிட்டே வாங்க நாட்டு போகணும். கீழே பார்த்துக்கிட்டே போகணும். கீழே பார்த்துக்கிட்டு ஹஜ்ஜத் ஏன்னு சொன்னா ஒரு அமீரை நியமிக்கும் போது அமீர் சொல்வதை கேட்பது சிறந்தது. உங்க இஷ்டத்துக்கு செஞ்சா விவாதத்தை செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா முதல் நாள் ஹஜ்ஜருக்கு என்ன சொல்றாங்களோ அது செய்யணும். அடுத்த நாள் நம்ம இஷ்டத்துக்கு போகலாம், தவாப் செய்யலாம், நிறைய வார்த்தை உம்ரா செய்யலாம், நிறைய காபத்துல்லாஹ் உள்ள போய் அஜோத்துக்களை தொடலாம், அசோத்து அதாவது 10ஆம் விடாங்க பக்கத்துல தொழுவலாம், எல்லாம் ஃப்ரீயா அடுத்த நாள் செய்யணும். முதல் நாள் போகும்போது தெரியாது. அதெல்லாம் ஹஜ்ஜுக்கு சொன்னதை முன்னாடி சொல்லிக்கிட்டே போவாங்க. போயிட்டு போய் காவத்தில் முதல்ல பார்த்தவுடன் ஏற்கக்கூடியதுவா ஏற்கக்கூடியதுவா. அப்போ உங்க உடல் நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க. அல்லாஹ் கொடுக்கறதுக்கு அழைக்கிறான், அல்லாஹ் கொடுப்பதற்காக அல்லாஹ் அழைக்கிறான். நீங்க கேளுங்க. முதலாக காபத்துல்லாஹ் பார்த்தவுடன் உலகத்திற்கு ஆயத்துக்கு உங்களுக்கு தேவையான என்ன தேவையோ எல்லாத்துக்கும் துவா கேளுங்க. இந்த இந்தியாவுடைய அரசுக்கும் துவா செய்யுங்க, எல்லாத்துக்கும் துவா செய்யுங்க. போகணும்னு சொன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் நின்று முதலாவது கேட்கக்கூடிய துவா நல்லா ஏற்கக்கூடிய துவா. அந்த துவா செஞ்ச கூட அஜித் வச்சு துவா ஒன்று செய்வாங்க. செஞ்ச பிற்பாடு ஹஜ்ருல் அஸ்வத் அந்த கல்லுக்கு நேராக வெளிப்பாடுவாங்க. நிப்பாட்டி அங்க ஒரு இயற்கை சொல்லி கொடுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு 3ஆம் தடவை சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். அங்க சொல்லிட்டு என்ன செய்வாங்க? அங்கலேந்து சொல்லிட்டே அது போவாங்க. அதோட இடையில சில துவாக்கள்லாம் என்னென்ன துவாக்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அப்படியே ருக்குமுல் யமன், அந்த யமனுக்கு ருக்குமுல் யமனுக்கும் அஸ்வத்து கல்லுக்கும் நடுப்ப என்ன வருதுன்னு ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة يا عزيز يا غفار يا
அல்லாஹ் அக்பர். ஒண்ணு கவா மணி எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அந்த மணியை கையில மாட்டிக்கணும். ஒண்ணு எப்பவுமே காபா 7 சொற்கள் கவாப் செய்யும் போது என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் ஒழுவு இருக்கும். கவாவுல கண்டிப்பா ஒழுவு இருக்கும். ஒழுவு இல்லாம ஒழுவு போயிடுச்சுன்னு சொன்னா அதிசயம் சொல்லணும். கீழே உள்ளது ஒழுவு செய்யக்கூடிய இடம் இருக்கு. அங்க போய் நான் ஒழுவு செய்ய அந்த இடத்துல ஒழுவு கவாப் செய்யல ஒழுவு இல்லைன்னாலும் வரலாம். ஒழுவு செய்யல ஒழுவு போயிடுச்சுன்னு சொன்னா அங்க கவால். ஆனா கவாவுல கண்டிப்பா ஒழுவு இருக்கும். இதுல கவாவுல 7 சுத்து சுத்திட்டு 7 சுத்து சுத்தின பிற்பாடு மக்காமல் இப்ராஹிம் பின்புறம் அப்படின்னு நின்று என்ன செய்யணும்? உம்ராவுடைய தவாவுடைய தொழுகை 2 ரக்காயித்து கிப்லா முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகை நீயத்து வச்சு 2 ரக்காய் தொழுது வாசிக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் எம்எம் கனியா கைது முட்டை பிற்பாடு அது நினைக்கிறாங்க சபா மருவா அங்கே சபா போகணும். சபால் ஆரம்பிச்சு மருவா போனா 1 2 3 4 5 6 7 மறுவாட சபால ஆரம்பிக்கணும். மறுவாடு தான் முடியும். இடையில பச்சை லைட் இருக்கு. அந்த லைட்ல என்ன செய்யணும்? ஆசைகள் மட்டும் ஓடிட்டு பச்சை லைட் ஃபேமிலியா போயிருக்கோம். ஃபேமிலியா போன என்ன செய்ய சொன்னா அவங்க அங்கேயும் ஓடி அண்ணா நின்ற பிற்பாடு அவங்க ஃபேமிலியை வந்த குடும்பத்தில் உள்ளவங்களை அவங்களையும் அழைச்சு கொண்டு போகும். அதனால அங்க நின்று கொண்டு முடிஞ்ச முடியும். இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? அதுக்கு பிற்பாடு முடி வெட்டுறது என்ன செய்யணும்? ரூமுல போய் உங்க முடிய வரல சுத்தி உங்களுக்கு வைக்காம அடுத்தவங்க வெட்டக்கூடாது. உங்களுக்கு வைக்காம அடுத்தவங்க வெட்டக்கூடாது. உங்களை வெட்டிட்டு அடுத்தவங்க வெட்டணும். அதுக்கு போற வழியில 5 ரியால் போற 10 ரியால் கேட்பாங்க. அந்த முடி எடுத்த பிற்பாடு தான் ஏறாம முடி எடுக்காம ஏறாம கட்டணும். முடி எடுக்காம ஏறாம கட்டணும். அது ஏன் சொன்னா முடி முந்தி மொட்டை எடுக்காம முடி எடுக்காம ஏறாம கட்டவே கூடாது. முடி எடுத்த பிற்பாடு இருக்காங்க. திருவா அந்த பிள்ளைகள் நினைச்சாங்க. அங்க போன பிற்பாடு திரும்ப என்ன செய்யணும்? மக்காவுடைய சியாரத் அரபா மீனா முஸ்தலிஃபா அதுக்குரிய இடங்களை எல்லாம் கொண்டு பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் தொஹரானிலிருந்து உம்ராவுடைய நியத்தோடு இஹ்ராம் திரும்ப ஒரு உம்ரா கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அங்க இருக்காங்க. அங்க உள்ள தெளிவான முறையில எல்லா ஒரு 4 பயான் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் தெளிவான முறை பயான் செய்யறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் குறிப்புகள் இருக்கு. முன்னாடி ஒரு குறிப்பு வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஒரே பள்ளி இருக்காதுக்கு இருக்கா. இன்ஷா அல்லாஹ் அதனால அதற்கு அங்க போய் எல்லாம் உங்களுக்கு என்ன நாங்க செய்யணும் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டுவோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அமீராக நேற்று அந்த அமீர் சொன்னதை நீங்க கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜத் அமீராக இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடியது எல்லா விஷயங்களையும் கேட்கணும். செஞ்ச இன்ஷா அல்லாஹ் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் ஹஜ்ஜத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் மசாயில் விஷயமா இருந்தாலும் சரி சபாவுடைய விஷயமா சரி எந்த விஷயமா இருந்தாலும் ஹஜ்ஜத்தை கட்ட இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.